ஹாய்! இன்னைக்கு பார்க்க போறது ஒரு தீம் கேக் தான். லாஸ்ட் வீடியோல இது என்ன தீம் கேக்கா இருக்கும்னு சொல்லி கேட்டதுக்கு நெறைய பேர் கரெக்ட்டான கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நீங்க கமெண்ட் பண்ணது கரெக்ட்டா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கிற இந்த கேக்ல நான் ரெடி பண்ண ஃபாண்டன்ட் எல்லாமே செட் பண்ணிக்க போறேன். ஃப்ரண்ட்ல வைக்கிறதுக்கு கரெக்ட்டா மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். நான் ரொம்ப ஈஸியா செட் பண்ணிட்டேன். ஆனா அந்த சைடுல நான் வைக்கிறேனே, அத நான் மெஷர் பண்ணாம ஓரளவுக்கு லென்த்தா எடுத்துட்டேன். கேக்ல வைக்கும்போது கட் பண்ணிக்கலான்னு பார்த்தா, அத அப்படியே மறந்துட்டு நான் கிரீம்ல டச் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். ஃபாண்டன்ட்ட திரும்பி எடுத்துக்கலான்னு பார்த்தா, அது கிரீமோட பீச்சுக்கிட்டு வந்துரும். அதனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க. கிரீமும் சேர்ந்து வந்துரும். வேற என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கரெக்ட்டா பண்ணுங்க. அப்புறம் ரெடி பண்ண குட்டி பேக் எடுத்து கேக் டாப்ல எல்லாம் நிறைய பிளேஸ் சும்மா தானே இருக்குன்னு அந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போதான் அந்த தீமோட மெயின் கேரக்டரை கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடி ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹீரோவை கேக்கோட டாப்ல சைலண்டா உட்கார வச்சிடலாம். கேக் ஆர்டர் கொடுத்தது என்னோட நெய்பர் தான். பர்த்டே பாயை வந்து எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ரொம்ப சுட்டி வாளு. அதனால பாஸ் பேபியாவது கொஞ்சம் சமத்தா இருக்குமே அமைதியா உட்கார வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பேக் பண்றேன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.